நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம். 2 நாள் ஆகி மொத்தமாக 1 கிலோ புளிங்காய் தொளிச்சு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், எவ்வளோ தொளிக்க முடிஞ்சிச்சு. 2 நாள் ஆகிடுச்சு. நான் 3 மணிக்கு வருவேன், 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். அதுக்கு மேலே தூக்கம் வந்துடு போயிடுவேன். 6 மணிக்கு வருவேன். அப்படி இப்படியே உட்காந்து தொளிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மகள் அப்படி நம்ம பொண்ணு சொல்லியிருந்துச்சு, அதை இப்படி அடித்து அப்புறம் எடுக்கவாமா. முதல்ல இந்த குப்பை கூட்டி விட்டுறேன் இந்த பக்கம். பாருங்களேன், மனுஷனுக்கு ஒரு தொல்லைன்னா ஒரு தொல்லையெல்லாம் கிடையாது. எத்தனை விதத்தில் தொல்லை இருக்குது தெரியுமா? இந்த கட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சீவக்கட்டையோட கட்டு இப்படி இருக்கா? இந்த சீவக்கட்டை ஃபுல்லாக லென்த்து அப்படியே இருக்குது, தேவையே இல்லை, கட்டு போயிடுச்சு. பார்த்து பார்த்து ஸ்பெஷலிஸ்ட் எப்படி பார்த்து பார்த்து போகாத மாதிரி சிவக்கடை கடையிலேயே தேடி போய் இது எவ்வளோ 125 ரூபாய் என்னமோ சொல்லி 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இது மாதிரி மாரில் தான் கூட்டுறக்கு குப்பை வரும்னு பிடிக்கும். மொசைக்கு போடுறதுல நான் வாங்குறதில்ல. அது என்னடானா 2 மாதம் ஆயிடுச்சு, தனித்தனி கலந்துருச்சு. இது 2-3 வருஷம் இருக்குது, அப்படியே இருக்குது. இதோட உழைப்பு எப்படி இருக்குது, இதோட கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள. கொண்டு இதில் வைக்கலாம், இந்த ஷோகேஸில் அப்படி இருக்குது. நான் அதை கூட்டி விட்டுறேன். தட்டி இப்படி தட்டி தொளிக்கிறதாம்மா. இந்த குழம்பு வச்சு தட்டினேன், அது இன்னும் ஒரு 10 கை தட்டி விட முடியும். அதை ஓட்ட விட்டு கழண்டு வந்துருச்சுன்னா ஈஸியாகிடும். நல்லா கழண்டு வந்துடுது, அவ்வளோதான். அப்படின்னு செம ஐடியா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதுதான் ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் அதோட வேலை ஈஸியாக தெரியும். கையை கொட்டிட்டு ஓடெல்லாம் உடஞ்சி புளிங்காய் மட்டும் கிடக்கு. நான் அரைக்கடி சொல்கிற மாதிரி இப்போ பாருங்க, ஓடெல்லாம் நுணுங்கி கீழே விழுந்துருச்சு. அழகாக அப்படி எடுத்துக்கிற மாதிரி அவ்வளோதான். அங்கங்கே கொஞ்சம் ஒட்டி இருக்குது, இருந்தாலும் நம்ம முழுசாக தொலைக்க வேண்டியது. தட்டி விட்டுட்டு எடுக்கலாம். ஈஸியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதாவது ஒரு வேலை தொடர்ந்து பண்ணதும் தெரியுங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் செஞ்சாலும் தெரியும். இது தண்ணி விழுந்துருச்சு, அவ்வளோதான்.